சென்சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சென்சார் பிரச்சனைகள் இருந்த மாதிரி தெரியல. ஆனா நிறைய அரசியல் பேசியிருக்கீங்க. அவங்க இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணாங்க? ஆனா இதை நான் பேசணும்னா காப்பாத்துறதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டீங்க. ஒரு சாதாரண மனுஷனோட உழைப்பு தான் இந்த தேசத்தை கட்டமைக்குது. அவனோட உழைப்பு, அவனுடைய கருணையில தான் அதிகாரம் வாழ்ந்துகிட்டு இருக்குன்றத ரொம்ப ஆணித்தரமா படம் சொல்லுது. எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹீரோ வேணும், இவ்வளோ ஆர்டிஸ்ட் வேணும், இவ்வளோ பெரிய மேக்கிங்க்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் வேணும் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி கண்டென்ட் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த படம்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கும். பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன்னு சொன்ன ஒரு மனுஷன் அவரை இப்போ கிட்டத்தட்ட மறந்துட்டாங்க. திரும்ப வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னே எனக்கு அந்த இடம்லாம் ஒரு மாதிரி சிலிர்த்துச்சு. வெறுப்பு கிட்ட எந்த பதிலும் இல்லை, அதுக்கிட்ட கோபம் மட்டும்தான் இருக்குது. உண்மை கிட்ட தான் அந்த பொறுமை இருக்குது. நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணலாம், அதை நீங்கள் அடிக்கலாம், அது தாங்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்குதுன்னா அப்போ இந்தியாவோட மற்ற பகுதிகளில் எப்படிலாம் நடக்கும்? வறுமையில் 2 கிட்னியும் கொடுத்துட்டு செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சே ஒரு அம்மா படுத்து கிடக்கும். பீகார்ல அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதுதான் பீகார். அது உண்மைதான். Presta Premium Women's Wear. Let your body love it. தமிழ் சினிமா ஹிஸ்டரியில வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இவ்வளவு பொருத்தமான ஒரு படம் வெளியே வந்திருக்குமா அப்படின்னா அது எனக்கு தெரியல. வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா நம்ம காதலை பத்தி பேசுவோம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அன்பு. அந்த அன்பை பத்தி பேசுற படம் தான் மயிலாட். காமன் மேன், சாதாரண மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை பத்தி ஏன் யாருமே கேட்கறது இல்லை. அவன் கையில ஒரு அதிகாரம் வந்துச்சு, அவன் கையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிற முடிவு வந்துச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த பேசுறது தான் மயிலாட். அன்பு அப்படிங்கிறத தாண்டி நிறைய அரசியலையும் பேசுது, சமூகம் பத்தியும் பேசுது. அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு இந்த காமன் மேனை பத்தி நிறைய படம் எடுத்த முக்கியமான இயக்குநர்கள் நம்மளோட இருக்காங்க. அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் நன்றி. ராஜமுருகன் சார்கிட்ட பேசணும். என்னன்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முடிவு, அது நீங்க உங்க படத்துல இருக்கிற குறியீடுகள் எதுவும் ஒரு குறியீடா? இல்லை, வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ணணுங்கிறது ப்ரொடியூசருடைய முடிவு. பட் அது இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் பொருத்தமாக இருக்குங்கிறது சந்தோஷம். ஏன்னா இது ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற அன்பை பிரதானமாக பேசக்கூடிய படம். வேறு வேறு விஷயம் பேசினாலும் அதோடைய அடிப்படையாக இருக்கிறது அந்த கணவனுக்கு முத்துச்சிற்பி சுசீலாவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு காதல் அன்பு தான். ஸோ அதனால் அது பொருத்தமாக இருக்குது. படத்தை பார்த்துட்டு அதுலேருந்து இன்னும் வெளியே வர முடியல. பார்த்துட்டு அப்படியே வந்ததுனால பாண்டியராஜன் சார் கூட அந்த படத்தை பார்த்தோம். நீங்களும் கொஞ்சம் எமோஷனாக இருந்ததை பார்த்தேன். ஸோ இந்த படம் ஏன் வெளியே பேசப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையில பேசியிருக்கு, மனித நேயத்தை பேசியிருக்கு. இன்னைக்கு அதுதான் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை நான் படம் பார்த்து வரும்போது நீங்கள் வெளில நின்னீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தான் உட்காந்துருந்தோம். நானும் நண்பர் ராஜாவும் பார்த்தோம். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய மனிதர்களையும் இழந்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய வாழ்க்கை முறைகளையும் இழந்துக்கிட்டு இருக்கோம். உணவு முதற்கொண்டு நம்மளுடைய இது எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த படம் பேசின அந்த பேசுபொருள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது கண்டிப்பாக அந்த படம் கண்டிப்பாக ஓடியே ஆகணும். அது என்னென்னா சும்மா இதை உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி 4 பேர் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இது ஒரு கமர்ஷியலான படம், இது அப்படி பண்ணியிருக்கான் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத விட மனிதநேயமாக வர்றது ரொம்ப குறைந்து போச்சு. படங்களாகவே சினிமாவுமே ரொம்ப குறைஞ்சு போய் இருக்குது. அதில் ராஜமுருகன் அவர் படங்களில் எல்லாத்துலேயுமே எனக்கு ராஜமுருகனை நான் அவர் எழுத்தாளராக வட்டிய முதல்ல நான் அவருடைய ரசிகனோட சொல்லலாம். அது ஒவ்வொரு இடத்துலையும் இதே விகடனில் ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். உங்கள் எழுத்துக்கு நான் ரொம்ப, ஏன்னா அவருடைய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுகிற அரசியல் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொட்டி கிடக்கு. என்னுடைய படங்களில் வசனம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இந்த வினோத்துடைய வசனங்கள் பயங்கரமாக பிடிக்கும். இவர் ராஜமுருகனுடைய வசனம், கனியன் அவர் ஒரு மாதிரி எழுதுவார். ராஜமுருகனுடைய வசனம் எனக்கு இப்படி ஒரு அரசியல் பேச முடியுமா, இப்படி நறுக்குன்னு சொல்ல முடியுமா, அதை ரசிக்கிற மாதிரி சொல்ல முடியுமா, அதை நையாண்டியோட சொல்ல முடியுமா, எல்லாமே இருக்கும். அந்த வசனத்துக்குள்ள ஒரு வாழ்வியல் இருக்கும், ஒரு நையாண்டி இருக்கும், அதை ஒரு குத்தல் இருக்கும், அதை உணர்றதுக்கான ஒரு தன்மை இருக்கும். எல்லாமே அவருடைய எழுத்து அவ்வளோ வீரியமாக இருக்கும். அதுவும் இந்த மயிலாடில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப நான் ஒரு சராசரி ஆடியன்ஸாக தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஒரு டைரக்டர் அப்படின்லாம் சொல்ல, சிரிக்கிறதுக்கும் நிறைய இடம் இருந்தது. ஆமாம், ஒரு சீரியஸுக்குள்ள ஒரு பயங்கரமாக ஸ்டாண்டப்பில் படம் ஒரு சீரியஸ்குள்ளே போகும்போது ஒரு 10 நிமிஷம் விழுந்து சிரிச்சான். சிரிக்கிறதுக்கான இடமும் இருக்குது. அதனால் இது சராசரி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச இது
ஒரு பிடிச்ச ஒரு படமாக கண்டிப்பாக அந்த படம் இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் ஓடும். ஏன் ஓடணும் அப்படிங்கிறத விட ஓடணும், இந்த படம்லாம் ஓடணும், ஓடும், கண்டிப்பாக ஓடும். சார் சமுத்திரகனி சார், பொதுவாக வந்து நீங்க 3 பேருமே சரி காமன் மேன அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து பல விஷயங்களை எடுத்துட்டு வந்து வெளியே சொல்லியிருக்கீங்க. அதை ஏன் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமா? இல்லாதவங்க தான் நிறைய நேர்மையோடு இருப்பாங்க, இல்லாதவங்ககிட்ட தான் நிறைய உண்மை இருக்கும். ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட தான் இவ்வளோ தூரம் இந்த சமூகத்தின் மீது ஒரு பெரிய அக்கறையும் ஒரு காதலும் இருக்கும். ஏன்னா அவன் எல்லாத்தையும் தன்னை மாதிரியே பார்ப்பான். அதுதான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நான் ராஜு பண்ணதுலேயே தி பெஸ்ட் ஃபிலிம்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து வள்ளலாரை பற்றி ஒரு இடத்துல பேசியிருப்பார். வள்ளலார் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வள்ளலார் தான் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட். எல்லோரையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன். இன்னும் மனிதனை தாண்டி பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன ஒரு மனுஷன். அவரை வந்து இப்போ கிட்டத்தட்ட மறந்துட்டாங்க. திரும்ப வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னே எனக்கு அந்த இடம்லாம் ஒரு மாதிரி சிலிர்த்துச்சு. சசி ரொம்ப அந்த முத்துச்சிப்பியாகவே வாழ்ந்துருந்தான். பேரன்பான மனிதர்கள் வந்து இல்லாத மனிதர்கள், ரொம்ப சாதாரணமான மனிதர்கள், இந்த காமன் மேன்ஸ் தான் இந்த சமூகத்தையே நடத்துகிறாங்க. நம்ம நினச்சிக்கலாம் வேணா அதிகாரம் இருக்கிறவங்க தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது வெறும் பிம்பம் தான். ஏன்னா இந்த ஈரம் தான் எல்லாத்தையுமே இயக்குது அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா நான் சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் பார்க்கும்போது தான் அந்த அன்பு தெரியும். நிறைய பேரன்பான மனுஷங்களை எல்லாம் பார்ப்போம், அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது, ஆனால் அந்த அன்பும் பாசமும் கொட்டி கிடக்கும். அந்த ஒரு தொடுதல், ஒரு கையை பிடிச்சிக்கிறது, சாதாரணமாக வந்து நம்ம கையை பிடிச்சி அவங்க பேசும்போதே நமக்குள்ள அவ்வளவு சக்தி பரவும். அதை நான் உணர்றவன். அதை நான் அடிக்கடி சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரி மனுஷங்களை. நான் அப்படி ஒரு மனுஷனாக தான் அந்த கதாநாயகனை பார்ப்பேன். இன்னொன்று, அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருந்தீங்க சார். அது அப்படியே இருந்துச்சு. அது ஆமா, யாருமே அந்த பொண்ணெல்லாம் ஹீரோயினை போடவே மாட்டோம். அது யோசிக்க முடியாது. அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க, அவ்வளவு அழகு, பிரமாதமான ஒரு தேர்வு. அது ரொம்ப சரியா இருந்தாங்க அவங்க. அதில் இருந்த குட்டி குட்டி மனிதர்கள் கூட ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க. படத்துடைய ஆரம்பத்தில் ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு வருவார், அவெல்லாம் அவ்வளவு அற்புதமாக இருந்தார். எல்லாமே எளிய மனிதர்கள் தான். அவர்கள் தான் இந்த தேசத்தை இயக்குறாங்க, இந்த சமூகத்தை இயக்குறாங்க. அவர்களால் தான் இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு படைப்பு குடும்பத்தோடு எல்லாரும் போய் பார்க்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே இந்த சோசியல் மீடியான்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையுமே நக்கல் நையாண்டியா ஆக்கி எதையுமே ஒரு சீரியஸாக பார்க்காத ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை வந்து திரும்ப சமன் செய்வதற்கு வந்த படம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார் வினோத் சார், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, ஒரு ரேஷன் கார்டு தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எங்க வந்து நிற்குது அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு அதிகாரத்தை முடிவு பண்ற இடத்துல ஒரு இடத்துல நிற்குது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஏன் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது உங்களோட எப்படி வந்து கனெக்ட் ஆகுது? அதான் மயிலாட் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பல ஆயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு அரசியல் இருக்குது. அதை வந்து அதெல்லாம் நான் பேசுறதில்ல, பொதுவாக அதை பேசுனா இந்த படத்தில் முத்துச்சிற்பி நிறைய குத்து வாங்கும்போது தமிழ் குத்து பத்திரிகையாளர் வந்து காப்பாற்றுவார். ஆனால் இதை நான் பேசணுன்னா காப்பாற்றுறதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டீங்க, அதனால் அதை விட்டுருவோம். இந்த படமாக அந்த அரசியலை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, புரியாதவங்க அதை பேசி தெரிஞ்சுப்பாங்க. இந்த படமாக என்னென்னா, இந்த படம் பார்த்துட்டு எழுந்து வரும்போது, நீ சம்பாதிக்க வேண்டியது பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, மனிதர்களை தான். மனிதர் மாதிரி ஒரு பெரிய சொத்து வந்து உனக்கு எதுவும் இருக்க போகிறது இல்லைன்றத வந்து ஓங்கி அடித்து சொல்லுது. ஒரு சாதாரண மனுஷனோட உழைப்பு தான் இந்த தேசத்தை கட்டமைக்குது. அவனோட உழைப்பு, அவனுடைய கருணையில் தான் அதிகாரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்றத வந்து ரொம்ப ஆணித்தரமாக படம் சொல்லுது. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சாதாரண ஆடியன்ஸாக இந்த படத்தின் மேலே வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு, ஒரு காலேஜ் பசங்க போய் பார்க்கும்போது ஒரு சின்ன வெறுப்பு வரலாம். ஆனால் அவன் அந்த படத்தை கடந்து அமைதியாக பார்த்துட்டான்னா, அவன் ஒரு பெரிய அன்போட அவன் மனசில் ஒரு வெறுப்போ என்ன ஐடியாலஜி இருந்தாலோ, இப்போ சாதாரணமாக இன்றைக்கி யூடியூப்லலாம் வந்து என்னடா எளிய மனிதர்கள் பற்றி பிதுக்குறாங்க, நசுக்கிறாங்கன்னு படம் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவன்லாம் இந்த படம் பார்த்தான்னா கூட அவன் ஒரு கருணையோட மனுஷனாக மாறி வருவான் அப்படின்ற அளவுக்கு பெரிய கன்வின்சிங்காக சார் வந்து இந்த படத்தை எழுதியிருக்காரு. நான் சொல்கிறது, ஒரு டைரக்டர் வந்து
இப்போ நான் வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் வந்து கலெக்ஷன் கம்மியாகுது அப்படின்னாலே டக்குன்னு ஆக்ஷனுக்கு தவுடா, நம்ம வந்து பெருசாக அதை பண்ணலாண்டா இதை பண்ணலாண்டான்ற ஐடியாவில் இருக்கும்போது தொடர்ந்து அவர் வந்து ஒரு ஜப்பான் ஆக்ஷன் படமாக பண்ணால் கூட அதில் ஒரு சாதாரண மனுஷனோட கதை இருக்கும், ஒரு சாக்கடையிலேருந்து நகை எடுக்கிற சலிக்கிற ஒருத்தனோட கதை இருக்கும். ஸோ அப்படி சாதாரண மனுஷனோட கதையை அவனுக்குள்ளே இருக்கிற அன்பை அதிகாரத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டைரக்டருக்கு. இந்த படமாக ஓலாட் படம் வந்து ஓடணும் அப்போ அந்த ஜோன்லேயே நான் பார்க்கல. இது வந்து ஒவ்வொருத்தரோட கடமை, ஒரு நல்ல படம் வரும்போது கொண்டாடணுன்றது. நீ நல்லதை கொண்டாடினாதான் நல்லது உற்பத்தி ஆகும், நல்லது வந்து பரவும். ஸோ அது வந்து இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். இதில் வந்து வெறுப்பு வெர்சஸ் அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு காம்படிஷன் போயிட்டே இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, அடிப்படையாக நான் வெறுப்பை பார்க்குறது, வெறுப்பு வந்து வெறுப்பு கிட்ட வந்து எந்த பதிலும் இல்லை, அதுக்கிட்ட கோபம் மட்டும்தான் இருக்குது. கோபத்துக்கிட்ட இருந்து வன்முறை தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா வெறுப்புக்கிட்டேயோ முட்டாள்தனத்துக்கிட்டேயோ பொய்கிட்டேயோ எந்த பதிலுமே இருக்காது. அது உங்ககிட்ட கோபத்தையும் சத்தத்தையும் வன்முறையும் தான் திருப்பி கொடுக்கும், அது பதிலே சொல்லாது. உண்மைக்கிட்ட தான் அந்த பொறுமை இருக்குது. நீங்கள் அதை சேலஞ்சு பண்ணலாம், அதை நீங்கள் அடிக்கலாம், அது வந்து தாங்கிட்டே இருக்கும். அது ஒரு இயற்கை மாதிரி இல்லை. ஸோ அதை வந்து ஸ்ட்ராங்காக பேசியிருக்கு இந்த படம். நீங்கள் வந்து அந்த கேரக்டர் மேலே எல்லா முத்துச்சிற்பி மேலே எல்லா வெறுப்பும் கொட்டப்படுது, எல்லா வாய்ப்புகளும் அவனுக்கு கொடுக்கப்படுது. வெறுப்புக்கு எதிராக பழி வாங்கிறதுக்கு, வெறுப்பை அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குது. அவன் கடைசியாக அண்ணன் சொன்ன மாதிரி வள்ளலார் சொன்ன பெருங்கருணையை தான் கொண்டு வந்து நிறுத்துறான். அங்கே தான் அவன் வெறுப்பை ஜெயிக்கிறான். ஸோ தொடர்ந்து மக்கள் அப்படி தான், எனக்கு அப்படி தான் படுது. தொடர்ந்து மக்கள் வந்து அதிகாரம் பல ஆயிரம் வருஷமாக ஏகப்பட்ட அதிகாரம் அவங்க மேலே செலுத்தப்பட்டுட்டே இருக்குது. ஆனால் அவங்க அன்பில் தான் அது ஜெயிச்சிருக்காங்க, கருணையில் தான் அது ஜெயிச்சிருக்காங்க. அதை ஓங்கி பேசுது. இந்த காலத்துக்கு இப்போ இருக்கிற வெறுப்புக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். ஆனால் அது முடிவில் வந்து அவர் ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரலையா? சாதாரண மனுஷன் கையில பவர் வருதுன்னு என்ன பண்ணுவோம், ஓகேடா என் கையில வந்துருச்சு இல்லை அது சாதிச்சிடுறேன், அங்கதான் இந்த படம் டிஃப்ரெண்டா இருக்குன்ற. அதாவது ரொம்ப டீப்பா திங்க் பண்ற ஒரு டைரக்டரால தான் இதை சொல்ல முடியும்ன்ற. நான் சொல்றது இப்போ நான் பண்ணியிருந்தா அதை பண்ணியிருப்பேன், அடிச்சு காலி பண்ணி வெட்டி தூக்கி போடுறத நான் பண்ணியிருப்பேன். ஆனால் பலாயிரம் வருஷ அரசியலை புரிஞ்சுக்கிட்ட ஒரு டைரக்டரால, ஒரு ரைட்டரால தான் அதை பண்ண முடியுதுன்னு சொல்கிறேன். அந்த தைரியம் வேணும்ல, அந்த தைரியம் வேணும். இன்னும் இது நான் டைரக்டரை விட அதிகமாக பாராட்ட விரும்புறது அந்த ப்ரொடியூசர் தான். ஸோ அவர் இதை புரிஞ்சுக்கிட்டு இது தேவைன்னு ஒன்று பண்ணுறாருல்ல. ஸோ ஒரு மக்கள் விரும்புகிறத கொடுக்கறது ஒரு வகை சினிமா, மக்களுக்கு தேவைப்படுறத கொடுக்கறது ஒரு வகை சினிமா. நான் இன்னும் என்ன சொல்வேன்னா, ஒரு நல்லவன் நல்ல படம் எடுக்கிறவன் இவங்க வந்து சக்ஸஸ் ஃபெயிலியருக்கு அப்பாற்பட்டவங்க. ஏன் சக்ஸஸ் ஃபெயிலியருக்கு அப்பாற்பட்டவங்கன்னா, ஜனங்க அப்படிதான் நல்லதை கொண்டாட தவறிடுவாங்க, அவனே போட்டு அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்க வேண்டியது நேச்சரை தான். நீங்கள் ஒரு மரத்தை போட்டு அடித்தாலும், கிளைய வெட்டினாலும், இது பண்ணாலும் அது காய்ச்சிட்டே இருக்கும், இன்னும் அதிகமாக காய்க்கும். ஒரு கிளைய வெட்டினீங்கன்னா 2 கிளையா முளைக்கும். ஸோ நீங்கள் அதை வெற்றி தோல்வியை கடந்த சினிமாவை தான் நான் மயிலாட பார்க்குறேன். சார் பாண்டியராஜன் சார், நீங்கள் வந்து இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பொதுவாக சாமானிய மக்கள் இந்த படத்துக்கு போகிறது வந்து நமக்கு ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துட்டு வந்துருவோம்ப்பா, ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்லாம் வேணாம், அரசியல் பேசுகிறாங்க எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இந்த படம் அவ்வளோ தூரம் வந்து காம்ப்ளெக்ஸான அரசியல் பேசுதா, இல்லை எளிய மக்களுக்கு நல்லாவே புரியுமா? கண்டிப்பாக புரியும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வந்து மக்களுடைய பார்வை, சினிமா பார்வை மலையாளத்தில் இருந்தது இப்போ தமிழில் அது மாறிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹீரோ வேணும், இவ்வளோ ஆர்டிஸ்ட் வேணும், இவ்வளோ பெரிய மேக்கிங்க்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் வேணும் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி கண்டென்ட் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த படம்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கும். மக்கள் வந்து ரொம்ப தெளிவாகிட்டாங்க. என்னதே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு படத்தை வந்து ஒரு பிஆர் டீம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து, இப்போ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து கூவுனாலும் அவங்களுக்கு தெரியும். இந்த படத்தை ட்ரெய்லரை போய் பார்ப்பாங்க, என்னவங்க 4 பேரும் பயங்கரமாக கூவுறாங்களே அப்படின்னு அந்த ட்ரெய்லரில் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த படத்துக்கு போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிறத வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக தேட்டருக்கு வர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வினோத் சொன்ன மாதிரி தான், ஸ்டார்டிங் வந்து என்ன எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே இல்லையோ அப்படின்னா தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் போக 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 ஆமாம்ல அப்படின்னு அவங்கள அனலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதில் ரேஷன் கார்டு பிரச்சனை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் கார்டில் பிரச்சனையில் மாட்டியிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் மாட்டியிருக்கோம்ல. இதில் முத்துச்சிற்பி எப்படி மாற்றாப்புலையோ அந்த மாதிரி சக கலைஞன் எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளை மாட்டி தான் நம்ம வந்து அது நிறைய இருக்குது. இந்த படத்துக்குள்ள வந்து சராசரி மனிதர்கள் வந்து பாதிக்கப்பட்ட நிறைய விஷயங்களை அழகாக அங்கே எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும். இது வந்து பெரிய என்டர்டைன்மெண்ட். இதுக்குள்ளேயே நிறைய காமெடி இருக்கே, நிறைய வசனங்கள் வந்து அவ்வளோ கிளாப்ஸ்க்கான அவ்வளோ இடங்கள் இருக்குது. காமெடியாக தான் சசி சார் வந்து சீரியஸாக தான் பார்த்துருக்கோம். அந்த சீரியஸுக்குள்ளே அவர் பண்ணுறது அவ்வளவு காமெடியாக இருந்தது. நல்லா வாய் விட்டு சிரித்தான். அதனால் எல்லாமே அந்த படத்துக்குள்ளே இது ஒரு கமர்ஷியல் படம் தான். இது வந்து பயங்கர ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. ஆர்ட் ஃபிலிம்குள்ளே ஒரு நல்ல கமர்ஷியல் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. அது மக்கள் லாங்குவேஜ் சொல்லணும்னா குடும்பங்கள் கொண்டாடும் படம். குடும்பங்கள் கொண்டு எதுக்கு நான் அதுங்கிறதுக்காக சொல்கிறீங்களா? இப்போ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு போட்டாவே ஆடியன்ஸ் உள்ள வர பயப்படுறாங்க. டே போகக்கூடாது அந்த படத்துக்குள்ள அப்படின்னு நீங்க அப்படிலாம் போடுறாங்க. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்லாம் போடுறதோட தான் வரணும், குடும்பத்தோட வந்து குழந்தைகளுக்கு காட்டணும் படைப்பு எல்லாம். அதுதான் சொன்னது மாதிரி ஓப்பனிங்ல தெரியாம வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும். ஆனா படம் முடியும் போது அடா அப்படிங்கிற அந்த மனித நேயம் இருக்குல்ல, நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் ஒரு கமர்ஷியலான ஆளு தான், நானும் கமர்ஷியல் படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும், அழுகிறது ரொம்ப பிடிக்கும், சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் தேட்டருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் போவேன். ஏன்னா நான் போகும்போது எனக்கு என்டர்டெயின் பண்ணணும் இருக்கும். இந்த படம் அது பண்ணுச்சு. எனக்கு வந்து நான் கனெக்ட் ஆனேன், நான் சிரித்தேன், நான் ரசித்தேன், நான் அழுதேன். படம் முடியும் போது ராஜமுருகன் பேர் போடும்போது கைதட்டுனேன். இப்போ என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். நான் ரொம்ப சராசரியான ஒரு ஆடியன்ஸ் தான், கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சென்சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சென்சார் பிரச்சனைகள் இருந்த மாதிரி தெரியல, ஆனால் நிறைய அரசியல் பேசியிருக்கீங்க. அவங்க இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ணாங்க? அவங்க ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, எமோஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய இது இல்லை. சில இடங்களில் அந்த பத்திரிகையாளர்களுடைய படங்கள்லாம் வந்து மறைக்கப்பட்டதை பார்த்துருந்தோம், கௌரி லங்கேஷ் மாதிரியான படங்கள். அது மாதிரி 2-3 பிளர் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய கட்டு எதுவுமே இல்லை. ஆனால் கொடுத்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் பத்திரிகையாளர் படங்களா? அதுல பத்திரிகையாளர்கள் படமும் இருந்துச்சு, கௌரி லங்கேஷ் அவங்க மாதிரியான படங்களும் இருந்துச்சு. ஸோ நம்ம நார்மலாக அந்த பேட் வேர்ட்ஸுக்கெல்லாம் மியூட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு படம் கம்ப்ளீட்டாகவே எதுவுமே பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப எமோஷனாக இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்னொன்று, இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அந்த லைன் எடுத்தது அது ஒரு அரசியல் பிரச்சனையா இல்லாமல் சமூக பிரச்சனையா வந்து அந்த இடத்துல டீல் பண்ணியிருந்தீங்க. அது இந்த அரசியலை பேசுறதுக்கு தேவைப்பட்டுச்சா, இல்லை வேற ஏதாவது களத்தை கூட நீங்க சூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லை, அது இந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த ஒரு நியூஸ்லேருந்து வந்தது தான் இந்த கதை. ஒரு உண்மை செய்தியிலேருந்து வந்தது. ஸோ அது ரிலேட்டடாக தான் நான் அந்த கதையே பண்ணணும்னு உள்ளே போனது, அந்த செய்தியிலேருந்து. ஸோ அது வந்து இந்த கிட்னி திருட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் தான். ஸோ அதுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி இந்த ஜனங்களை, அங்கே இருக்கிற ஜனங்க, இந்த மாதிரி விஷயம் இது ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போயும் நடக்குது. இது ஒரு சம்மந்தப்பட்ட பர்டிகுலராக ஒரு அரசோ அப்படி அது இல்லை, இது பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா அதில் வர ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, இங்கே மனுஷங்களை நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு நம்பரா, ஒரு ஓட்டா, ஒரு டோக்கனாக பார்க்குறது இருக்கு இல்லையா. ஒரு சிஸ்டம் ஒரு மனுஷங்களை அப்படி பார்த்தா ரொம்ப தப்பு. அவங்கள எமோட்டாக பார்க்கணும், ஒரு எமோஷனாக பார்க்கணும், ஒரு மனுஷனாக பார்க்கணும், ஒரு உடம்பாக பார்க்கணும், ஒரு மனசாக பார்க்கணும், ஒரு மைண்டாக பார்க்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதுதான் இந்த படத்துக்கான ஸ்பேஸாக இருந்தது. அவங்க சாதாரண மனுஷங்கிட்ட இருக்கிறதே கடைசியில் அவங்க உடம்பு மட்டும்தான். அதுல இருந்தும் அந்த கிட்னி எடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை காணாம போனதே தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது. இல்ல, அது கிட்னின்றது மட்டும் இல்லாம எல்லா பார்ட்ஸுமே டிராஃபிக் பண்ணப்பட்ட உறுப்புகள் போயிருக்கு. இப்பவும் நிறைய பேர் தன் உடம்புல இருந்து இந்த உறுப்பு திருடு போயிருக்குன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கவங்க கூட இருக்கதான் செய்யறாங்க. வேற ஏதோ காரணத்துக்காக நம்மளை படுக்க வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு இருக்கதான் செய்யறாங்க. அவ்வளோ அந்த அறியாமையை, அந்த இயலாமையும் இந்த சமூகம் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்குது அப்படின்றது தான். அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். மனித சமூகமே பெருங்கருணையோடும் பேரன்போடும் இருந்த சமூகம் தானே. ஏன்னா ஒருத்தன் 2 பேர் தான் அப்படி இருப்பான். இப்போ பெர்சன்டேஜ் மாறிடுச்சு, உள்டாயிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம இவ்வளோ தூரம் பிடிச்சி பேச வேண்டியதாக இருக்குது. எனக்கு என்ன திக்குன்னு இருந்ததுன்னா, தமிழ்நாட்டிலே இப்படி இருக்குன்னா, இன்னும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இமீடியட்டாக அந்த துறை சம்மந்தப்பட்டவங்க வீட்டுக்கு வந்து சத்து மாவுலாம் கொடுப்பாங்க, அந்த கணக்கு எடுப்பாங்க, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கலாம் சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு
சம்பவங்கள் நடக்குதுன்னா அப்போ இந்தியாவோட மற்ற பகுதிகளில் எப்படிலாம் நடக்கும், இதெல்லாம் யாராவது பேசுறாங்களா? இல்ல அதுவே அதுல ஒரு காட்சி வச்சிருப்பாரு பாத்தியா, 2 கிட்னியும் கொடுத்துட்டு வறுமையில 2 கிட்னியும் கொடுத்துட்டு செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சே ஒரு அம்மா படுத்து கிடக்கும். பீகார்ல அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதுதான் பீகாருக்கும் அது உண்மை நடந்தது. ஒரு நியூஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு இருந்தது. இந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு பண்ண கதைன்னு போடல, ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்துடக்கூடாதுன்னு மனசு பதறுது அதெல்லாம் பார்க்கும்போது. வள்ளலாரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இப்ப என்ன இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கட்டத்துல கண்டிப்பா பேசியே ஆகணும் அப்படின்னா என்ன முக்கியமான விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க? இல்லை, வள்ளலாரை பற்றி பேச வேண்டியது இந்த காலத்துக்கும் தேவையாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது. இப்போ கணேஷ் சார் சொன்னது மாதிரி வள்ளலாரை வந்து முன்னிறுத்துறதுங்கிறது ஒரு லைட்டு, அது ஒரு சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு லைட்டு. அவர் பேசின விஷயங்கள் வந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் வள்ளலார் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டியவர். அவர் அந்தளவுக்கு கொண்டாடப்படலை. ஸோ இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு பெரிய விஷயமா நான் நினைக்கிறது வந்து வள்ளலாருடைய தாட்ஸை முன்னாடி வச்சே தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி வள்ளலார் வந்து கிட்டத்தட்ட தமிழ் சமூகத்தின் முதல் பொது உடைமைவாதியாக அறியப்படுறவர். ஸோ அதனால் அவருடைய சன்மார்க்கத்தை தான் நம்ம வந்து இந்த படத்தில் ஒன்றுக்கு எதிராக, நம்ம வெறுப்புக்கு எதிராக அன்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு தத்துவத்திற்கு எதிராக இந்த தத்துவத்தை முன்னிறுத்துவது தான் இந்த படத்தோடைய முக்கியமான நோக்கம். வள்ளலாருடைய அன்பையும் அவர் உயிர்களை நேசிக்கணும், எல்லா உயிரும் ஒன்று, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. எல்லா உயிரும் ஒன்றுங்கிறது காலகாலமாக பேசிகிட்டு இருக்கிறது தானே. அதில் வள்ளலார் குரல் ஓங்கி ஒழிச்ச ஒரு தமிழ் குரல், இந்த சமூகத்துக்காக ஒழிச்ச தமிழ் மண்ணிலேருந்து குறைச்ச நம்ம ஆதி பாட்டனுடைய ஒரு குரல். ஸோ அந்த குரலை வந்து இன்றைய சமூகத்துக்கு பேச வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. மயிலாடுடைய முக்கியமான நோக்கமாகவும் அதை நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வள்ளலார் உருவாக வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஒரு காலத்தில் வள்ளலார் தேவைப்படுறாருல, அன்னைக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது. அப்போ இன்றைக்கி வள்ளலாரை பற்றி பேசி ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை போகிற போக்கில் அப்படி தெளிச்சுட்டு போயிருப்பாரு. கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஏன்டா காசு இல்லாமல் வரீங்க, இவனும் கொடுத்துட்டான். அந்த கிளைமேக்ஸை சொல்கிறீங்க என்ன? இப்போ நீங்கள் ஒரு ஷோக்கு வரைக்கும் தான் கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் எந்த ரகசியமும் கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் இது மத்திய அரசுக்கு எதிராகவோ மாநில அரசுக்கு எதிராகவோ அப்படி இல்லை. இது ஒரு ஐடியாவை பற்றி தான் பேசுது, ஒரு ஐடியாலஜி பற்றி தான் பேசுது. Presta Premium Women's Wear. Let your body love it.